நாமக்கல்லில் மாவட்ட அளவிலான கைத்தறி ஆடைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை தொடங்கியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இக்கண்காட்சியை தொடங்கி வைத்த ஆட்சியர் தட்சிணாமூர்த்தி 50 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருப்பூரில் ரேசன் அரிசி கடத்தலில் ஈடுபட்டு வந்த 4 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அரிசி கடத்தல் தொடர்பாக விசாரணை நடத்திய உணவுப் பொருள் பாதுகாப்பு காவல்துறையினர் மணி, சக்தி, சண்முகம், பாண்டியராஜன் ஆகியோரை கைது செய்துள்ளனர். இவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் ஆட்சியர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார். கோவை அருகே வீட்டுமனை பட்டா வழங்குவதில் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அவர்கள் அனைவருக்கும் பட்டா வழங்காவிட்டால் தீக்குளிப்பு போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தலைமை நூலக ஊழியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நூலகத்தில் இருந்த அரிய வகை நூல்கள் முறைகேடாக விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதை அரவிந்தன் அம்பலப்படுத்தியதால் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். பணி மாற்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் புத்தக முறைகேடு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர்.